உங்களுடைய வாழ்க்கை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். சென்னை வானகரத்தில் உள்ள இயேசு அழைக்கிறார் வளாகத்தில் அரைஸ் அண்ட் சைன் மிஷனரி டயசிஸ் நடத்திய கிறிஸ்தவ மக்கள் உரிமை குரல் எழுப்புதல் இந்தியா எழுச்சி நாள் தலைமை பேராயர் டாக்டர் கே ஜெய்சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஜான் பர்லா மற்றும் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் முகமது பாருக்கான், கிரேஸ் கோயல் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றி கிறிஸ்தவ மக்களுக்கான வெப்சைட்டை தொடங்கி வைத்தனர். இந்த விழாவில் ஏஎஸ்எம்டி ரெவரண்ட் டாக்டர் கே செல்வராஜ் ஆண்ட்ரூ தேவ செய்தி அளித்தார். இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்ட ஆயர்களும் பேராயர்களும் திரளான கிறிஸ்தவ சபை பெருமக்களும் அரங்கம் நிரம்பி வழியும் அளவு கலந்து கொண்டு சிறப்பித்தனர். Now, let us pray. इसमें आज एक और सब्जेक्ट जोड़ा है. இன்னொரு செய்தியோடு செய்கிறேன். आप सब लोगों के उपस्थिति में உங்களுடைய அனைவருடைய ஒப்புதலோடு यहाँ पे एक बहुत अच्छा ASMD का உங்களுடைய மிக அருமையாக प्रोग्राम ऑर्गेनाइज हो रहा है और आप सब लोग उसमें शामिल हैं. நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு முன்பாக ऐसा लगता है कि एक नए भारत नए युग की பார்க்கும்போது அப்படி தெரிகிறது. மிகவும் ஒரு புதிய இந்தியாவாக தோன்றுகிறது. ஒரு புதிய எழுப்புதலை ஏற்படுத்தும் போல் நம்புகிறேன். शुरुआत हो रही है. இந்த எழுப்புதல் ஆரம்பம் என்று நான் நினைக்கிறேன். मैं इस ऐतिहासिक कार्यक्रम के रचयिता இந்த புதிய எழுப்புதல் இந்தியா நிகழ்விலே जयसिंह जी, बिशप जी, फादर जी और यहाँ पे उपस्थित सभी जनता का हार्दिक अभिनंदन स्वागत करता हूँ कि आप लोगों ने सब हम लोगों को यहाँ पे बुलाया. வந்திருக்கிற மந்திரிமார்கள், பிஷப், ரெவரண்ட், வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நம்ம இந்திய நாட்டின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். चंद शब्दों में मैं अपना भाषण को खत्म करूँगा. மிக விரைவில் என்னுடைய உரையை முடிக்கிறேன். प्रणाम करते हुए मैं इस धरती को प्रणाम करता हूँ जहाँ से मानवता की शुरुआत हुई. என்னன்னா அவன் செவி கொடுக்கிறவன். தானியேல் சொன்னதை, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னதை அவன் செவி கொடுக்கிறவனாய் இருந்தான். நான் அதிகாரி, நான் மேலிடத்திருக்கிறேன், கேட்க மாட்டேன் என்றால் அவ்வளோ பெரிய அதிகாரி இந்த 4 பேருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தான். இந்த அருமையான எலும்பி பிரகாசி ஊழியத்தை பார்த்து தேவனுடைய ஊழியக்காரனாகினான். பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்து சொல்லுகிறேன், ஓ அகில இந்திய தேசத்தின் ஆளுகத்தில் ஆளுகையில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அந்நிய தூர தேசத்தில் இருக்கிற மத்திய அரசாங்கத்தை சார்ந்த உயர் அதிகாரிகள் உங்களை விசாரிக்க போகிறார்கள். ஓ உங்களுக்கு செவி கொடுக்க போகிறார்கள். நீங்கள் அங்கு பரவி பாயத்தக்கதாக
நீங்கள் சொல்லுவதை கேட்கத்தக்கதானே நல்ல காதுகளை அந்நிய தேசத்தின் மத்திய அரசாங்கத்தின் மனிதர்களுக்கு தேவன் கொடுத்து அவர்கள் உங்களுக்கு செவி சாய்க்க போகிறார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை, இது மாறாது, இது நடக்கும். இது இந்த ஊழியத்துக்கு மாத்திரமல்ல, இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கு இந்த வார்த்தை தேவனால் புறப்பட்டு வருகிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கொஞ்ச நாள் ஆகிறது எங்களுடைய அருமையான பிஷப் அவர்கள், அன்புக்குரிய பிஷப் அவர்கள் சிறியவர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்தானம், ஒரு எண்ணம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அருமையான சிறியவரை கையில் எடுக்கிறார், கரத்தில் எடுக்கிறார். ASMD டயோசிஸை அவர் கரத்தில் கொடுக்கிறார். சாதாரணமான ஒரு எளிமையான ஒரு மனிதன். ஒருவேளை நீங்கள் எல்லாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஒரு சாதாரணமான மனிதனை கொண்டு இவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய முடியுமா என்று சொல்லி யோசிக்கின்ற பொழுது பிரமிப்பாக இருக்கிறது. இன்றைக்கு ஆங்கிலிக்கன் வரலாற்றிலே இது 94வது ஆண்டு. 1928 இந்த ஆங்கிலிக்கன் இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது. இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட இந்த ஆங்கிலிக்கன் என்கிற இந்த நிறுவனத்தை 94 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு தூக்கி நிறுத்திய ஒரு பெருமை நம்முடைய அருமையான பிஷப் அவர்களுக்கு தான் சார். ஒரு சாதாரணமான மனிதன், எப்பிராத்தே எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ சிறியதா இருந்தும் அங்கேதான் இந்த உலகத்தை ஆளப் போகிற பிரபு பிறப்பார் என்று சொல்லப்பட்டது போல இந்த அருமையான பிஷப் அவர்களை சாதாரணமான நிலைமையில இருந்து தூக்கி எடுத்தார். ஆங்கிலிக்கன் வரலாறுலே 58 டயோசிஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய டயோசிஸ் தான் கடைசி டயோசிஸ். இதற்கு முன்பதாக 57 டயோசிஸ் இருக்கிறது. இந்த 57 டயோசிஸ் செய்யாத ஒரு சாதனையை இந்த 58வது டயோசிஸின் சாதனையாளராக எங்கள் பிஷப் ஜெய்சிங் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சாதாரணமான ஒரு நிலைமையிலிருந்து இந்த காரியத்தை செய்கிறார். இந்த சாதனையை அவர் செய்வதற்காக இந்த ஓராண்டு காலமாக அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார், ஓடுகிறார், ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து பாடலையும் தேவ செய்தியை கேட்க ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இது என்னுடைய திட்டம் அல்ல, இது என்னுடைய நிகழ்ச்சி அல்ல, இது வேதனைப்பட அவசியம் இல்லை. என் கர்த்தர் அபிஷேகம் என்கின்ற ஒரு ஆசீர்வாத மலையை கர்த்தர் ஒரு அடையாளமாக காலையில் கொடுத்தார். 4 மாவட்டங்களுக்கு பள்ளி விடுமுறை. மிக சுகதரமாக இறங்கி வருகிறதற்காக நன்றி. எல்லா பெருமை to achieve. I said all the bishop. There is maybe about 200 sisters, fathers and pastor and bishop. Minority Ministry Minister Sri John Balaji, Muhammad Farooq Khan. அவரது வசனம் ஆவி பட்டயம் எனது கேடகா. मित्रा मंत्री का मीटिंग, काउंसिल मीटिंग था, उस समय हमने बताया मोदी जी को कि हमारा क्रिश्चियन समाज डरा हुआ है। प्रधानमंत्री, क्या ऐसे करने से हमारा समाज भारत सरकार के ऊपर विश्वास करेगा? மோடி அவர்கள் சொன்னேன், இந்த கிறிஸ்தவ சமுதாயம் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. நம்ம செயல்பாடு எப்படி இருந்தா அவங்க நம்மளை பார்த்து பயப்பட மாட்டாங்கன்ட்டு மோடி அவர்கள்ட்ட நான் பேசினேன்.
जब हमने बताया நாங்க அவர்கிட்ட சொன்னோம் 98% उस कॉलेज में, उस स्कूल में, उसमें सेवा आश्रम में 98% नॉन क्रिश्चियन आर गेटिंग एजुकेशन। 98% எல்லா பேர் கிறிஸ்தவ இல்லாதவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கப்படுகிறது। मैंने भी ये बताया कि हमारा 90% 98% अदर्स कम्युनिटी आर गेटिंग एजुकेशन और ओनली 2% क्रिश्चियन आर गेटिंग। ये 2% தான் கிறிஸ்தவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கப்படுகிறது। और उसके बाद में इतना कुछ हमारा क्रिश्चियन समाज करने के बावजूद भी अगर सरकार से डरा रहेगा, இவ்வளோ கிறிஸ்தவ சமுதாய நம்ம தேசத்துக்காக செய்து கொண்டு இருக்கிறது, பட் அப்பவும் அவங்க நம்மளை பார்த்து பயப்படுறாங்கன்னா அது ஏன் என்று நம்ம கேள்வி கேட்கணும்। तो जब हमने ये बताया இத சொன்னதுக்கு அப்புறம் मोदी जी ने सुना, மோடி அவர்கள் கேட்டாரு, तो हमने मोदी जी को बोला कैसे हमारा क्रिश्चियन समाज के पास हम लोग खड़े रहेंगे। वो கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி போய் நிக்கணும்। माइनॉरिटी मिनिस्टर तो बना है, लेकिन मिनिस्ट्री बना है फॉर डेवलपमेंट फॉर द पीपल। மைனாரிட்டி மினிஸ்டரா இருக்கிறேன்னா நான் சமுதாயத்துக்கு ஒரு வளர்ச்சிக்காக நான் நிக்கணும், நான் எப்படி நிக்க। अभी तक माइनॉरिटी का स्कीम के बारे में हमारा कम्युनिटी को मालूम ही नहीं। மைனாரிட்டிக்குள்ள என்னெல்லாம் ஸ்கீம் இருக்குது நம்ம சமுதாயத்துக்கு அது தெரியவில்லை। इसीलिए मैं बताना चाहता हूँ कि माइनॉरिटी मिनिस्ट्री से हम लोग बहुत कुछ कर सकते हैं। அதுதான் நான் எங்க சமுதாயத்துக்கு சொல்ல விரும்புகிறேன், மைனாரிட்டி ஸ்கீம்ஸ் வச்சு நாங்க நிறைய செய்ய முடியும்। हम लोग बहुत सारा स्कूल चलाते हैं, நாங்க நிறைய ஸ்கூல்கள் நடத்துறோம், हम लोग कॉलेज चलाते हैं, நாங்க காலேஜ் நடத்துறோம், बड़ा बड़ा मेडिकल कॉलेज चलाते हैं, பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜ் நாங்க நடத்துறோம்। लेकिन भारत सरकार का इसके स्कीम है, நம்ம सेंट्रल मिनिस्ट्री में इस மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது। हम इस स्कीम के द्वारा हम लोग घर घर तक हम अपना योजना को हम लोग पहुंचाएंगे। இந்த ஸ்கீம் மூலமா நம்ம ஒரு வீட்டுக்கு இந்த ஸ்கீம்ஸை கொண்டு போகலாம்। நல்ல கைதட்டல்। मैं बताना चाहता हूँ हमारा क्रिश्चियन समाज केवल बाइबल पढ़ता है। எங்க கிறிஸ்தவ சமுதாயம் பைபிள் மட்டும் படிக்கிறாங்க। बाइबल पढ़ता है, वेल एंड गुड, நல்ல பைபிள் படிக்கிறோம், நல்ல விஷயம்। एंड कहीं पर एक चैप्टर में अब हमारा फादर बिशप पास्टर सब किस चैप्टर में जीसस क्राइस्ट ने क्या लिखा है आप बता देते हैं। இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம பைபிள்ல இருந்து அறிந்து கொள்கிறோம்। लेकिन क्या हम ये भी बोलते हैं हमारा समाज का भाई वी आर द लीडर ऑफ आवर कम्युनिटी, और हमारा समाज को हम क्या बताते हैं, केवल बाइबल का पाठ पढ़ाते हैं, ओनली वी आर टीचिंग ओनली बाइबल स्पीच, बट वी आर नॉट सेइंग अबाउट द डेवलपमेंट ऑफ सेंट्रल गवर्नमेंट स्टेट गवर्नमेंट। நாம வந்து பைபிள் குறித்து மட்டும் பிரசங்கம் பண்றோம், பட் மத்திய அமைச்சர் மத்திய நிதியில இருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும், அவங்க என்னெல்லாம் நமக்கு செய்வாங்க, இத குறித்து நம்ம பேசி வரது இல்ல। हमारे फादर सिस्टर सभी पास्टर सब बोलते हैं कि पिक अप द पुअर पीपल, पिक अप द पुअर पीपल, only we are saying pick up the poor people, help the poor people, help the neighboring। நாம வந்து உன் சகோதரை ஹெல்ப் பண்ணுங்க, புவர் பீப்புளை ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் நம்ம பேசுறோம்। तो हमारे गरीब मजदूर का बेटा बेटी को, हमारा क्रिश्चियन परिवार को कैसे हम गरीब को कैसे हम उठाएंगे, இந்த புவர் சமுதாயத்தை நம்ம எப்படி உயர்த்தலாம்। हमारे समाज में बहुत सारा गरीब परिवार है, நம்ம சமுதாயத்துல நிறைய பேர் இல்லாதவங்க இருக்காங்க। हम बाइबल का पाठ पढ़ देते हैं, हम बाइबल அவங்களுக்கு சொல்றோம், लेकिन क्या भारत सरकार का योजना के बारे में हमारा फादर सिस्टर नाम इसके बारे में जानते हैं? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு நம்ம எடுத்து சொல்றோமா? अब जीसस का वचन को हमने पढ़ता है, நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள வசனங்களை நம்ம படிக்கிறோம்,
कि गरीब का सहारा बनो। நம்ம வந்து இல்லாதவங்க திக்கற்றவங்களுக்கு நம்ம பலமா நிக்கணும்னு हम क्या कभी हमारा गरीब समाज को भारत सरकार का क्या योजना है, राज्य सरकार का क्या क्या योजना है, इसके बारे में माइनॉरिटी का क्या क्या योजना है, कभी भी हमने किताब पढ़ा है? நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு என்னெல்லாம் உதவி இருக்குது, நம்ம என்னெல்லாம் உதவி எடுக்கலாம், இத குறித்து நம்ம சமுதாயத்துக்கு நம்ம சொல்லி கொடுக்கிறோமா? இங்கு 2-3 பேர் நாமத்தால் கூடுகிறார்களோ அங்கு நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன், ஏதோ இந்த விழாவின் நாயகனாக நீர் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, நீர் இருக்கிறீர் தகப்பனே. ஒரு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அருமையான விழாவில் ஆண்டவரே இந்த டயசிஸ் மூலமா அரேசன்ஸ் மிஷனரி டயசிஸ் மூலமா ஆண்டவரே நீர் செய்ய இருக்கிற காரியங்கள் அநேக